ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனின் மறைக்கப்பட்ட ரகசியம். பகுதி 1. பல மன்னர்களுக்கே தெரியாத ஒரு சக்தியின் கதை. இந்திய வரலாற்றில் தோல்வி என்ற வார்த்தையை வெறுத்த மன்னர்கள் இருந்தார்கள். போருக்கு செல்லும் முன் ஆயுதங்களை மட்டும் அவர்கள் தயார் செய்யவில்லை, ஒரு மறைக்கப்பட்ட சக்தியையும் அழைத்தார்கள். அந்த சக்தி அவர்களின் வாளில் இல்லை, அவர்களின் படையில் இல்லை, ஒரு தேவியின் அருளில் இருந்தது. அந்த தேவியின் பெயர் வாராகி. ஏன் சோழ மன்னர்கள் போருக்கு முன் அவளை வணங்கினார்கள்? ஏன் பல நூற்றாண்டுகளாக இந்த நவராத்திரி ரகசியமாக கொண்டாடப்பட்டது? ஏன் இதை குப்த நவராத்திரி என்று அழைக்கிறார்கள்? ஒரு தீபத்தை ஏற்றி மனதார் அழைத்தால் உண்மையிலேயே வாராகி அருள் புரிவாளா? இன்று அந்த மர்மமான கதையின் கதவுகளை திறக்கப் போகிறோம். அத்தியாயம் 1. அனைவருக்கும் தெரிந்த நவராத்திரி, ஆனால் யாருக்கும் தெரியாத நவராத்திரி. இந்தியாவில் நவராத்திரி என்றால் நம் நினைவிற்கு வருவது துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி, கொலு, சுண்டல், விஜயதசமி. ஆனால் இவை மட்டுமே நவராத்திரி அல்ல. பழமையான தாந்திரிக மற்றும் சக்த மரபுகளில் ஒரு வருடத்தில் பல நவராத்திரிகள் அனுஷ்டிக்கப்படுகின்றன. அவற்றில் 4 மிக முக்கியமானவை. வசந்த நவராத்திரி, ஆஷாட, குப்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, மாக நவராத்திரி. இதில் மிகவும் மர்மமானது ஆஷாட நவராத்திரி. இது மக்கள் கூட்டத்தில் கொண்டாடப்படவில்லை, இது தெருக்களில் ஊர்வலமாக வரவில்லை, இது விளம்பரமாக பேசப்படவில்லை. அமைதியாக மந்திர ஓசைகளுக்குள் குருவிடமிருந்து சீடருக்கு ரகசியமாக பரம்பரை வழியாக கடத்தப்பட்ட ஒரு ஆன்மீக மரபு. அதனாலதான் இதற்கு இன்னொரு பெயர் குப்த நவராத்திரி. குப்த என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு மறைக்கப்பட்ட, ரகசியமான என்று பொருள். ஏன் ரகசியம்? ஒரு கேள்வி. இறைவனை வழிபடுவதில் என்ன ரகசியம்? ஏன் அனைவரிடமும் இதை வெளிப்படையாக சொல்லவில்லை? இதற்கு பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கிறது. உலகத்தில் 2 வகையான சக்திகள் உள்ளன. ஒன்று வெளிப்புற சக்தி, இன்னொன்று உள்சக்தி. வெளிப்புற சக்தியை யார் வேண்டுமானாலும் பார்க்க முடியும். ஆனால் உள்சக்தி அமைதியில்தான் வளர்கிறது. ஒரு விதையை நினைத்து பாருங்கள். அது மண்ணுக்கு மேலே வளரவில்லை, மண்ணுக்குள், இருட்டில், அமைதியில் மறைந்தபடியே முதலில் வேர்களை வளர்க்கிறது. அதன் பிறகுதான் மரமாகிறது. அதே போல ஆஷாட நவராத்திரி நம் வாழ்க்கையின் வேர்களை வலுப்படுத்தும் காலம். மனிதனின் மிகப்பெரிய போர் நாம் நினைப்பது போல வாழ்க்கையின் மிகப்பெரிய போர் மற்றவர்களுடன் அல்ல, நமக்குள்ளேயே நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம 2 குரல்கள் பேசுகின்றன. ஒன்று உன்னால் முடியாது, மற்றொன்று முயற்சி செய். ஒன்று பயத்தை விதைக்கிறது, மற்றொன்று நம்பிக்கையை வளர்க்கிறது. இந்த போரில் யார் வெல்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையே மாறுகிறது. இந்த உள் எதிரிகளை வெல்லும் சக்திக்கான வழிபாடுதான் வாராகி வழிபாடு என்று பல சக்த மரபுகள் விளக்குகின்றன. வாராகி என்ற பெயரின் பொருள் வராக என்றால் காட்டுப்பன்றி. ஆனால் இது ஒரு விலங்கின் பெயர் மட்டுமல்ல, இது ஒரு அடையாளம். ஒரு காட்டுப்பன்றியை கவனித்திருக்கிறீர்களா? அது மண்ணை ஆழமாக தோண்டி கண்ணுக்கு தெரியாத கிழங்குகளை, வேர்களை வெளியே எடுத்துவிடும். அதனால்தான் வாராகி நம் மனதின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும். பயம், கோபம், பொறாமை, வஞ்சகம், தாழ்வு மனப்பான்மை, இவற்றை வேரோடு பிடுங்கி எரியும் சக்தியின் வடிவமாக கருதப்படுகிறான். ஒரு சிறிய கதை. ஒரு முனிவரிடம் ஒரு இளைஞன் கேட்டான், சுவாமி, என் வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடக்கிறது, என்னை யாரோ தடுக்கிறார்கள். முனிவர் சிரித்தார். அவர் ஒரு விளக்கை ஏற்றினார். பிறகு கேட்டார், இந்த விளக்கை யார் அணைக்கிறார்கள்? இளைஞன் சொன்னான், யாரும் இல்லை சுவாமி. முனிவர், அப்படியென்றால் எண்ணெய் இல்லை என்றால், திரி இல்லை என்றால் அது தானாகவே அணைந்துவிடும் அல்லவா? அதே போல வெளி எதிரி வருவதற்கு முன் உள்ளே இருக்கும் பயம்தான் மனிதனை தோற்கடிக்கிறது. இதுதான் வாராகி வழிபாட்டின் முதல் பாடம். இன்றைய வாழ்க்கைக்கும் இதன் தொடர்பு. இன்று பலர் சொல்கிறார்கள், என் தொழில் வளரவில்லை, என் வீட்டில் அமைதி இல்லை, எவ்வளவு முயன்றாலும் வெற்றி கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில்
வாராகி வழிபாடு நமக்கு சொல்லும் செய்தி என்ன? முதலில் உன் மனதை சுத்தப்படுத்து, உன் எண்ணங்களை நேர்மையாக்கு, உன் பயத்தை எதிர்கொள். பிறகு உன் வாழ்க்கை மாறும். நிறைவு அடுத்த பகுதியின் முன்னோட்டமானால், வாராகி அம்மன் யார்? அவள் எப்போது தோன்றினாள்? ஏன் அவளுக்கு பன்றி முகம்? ஏன் அவள் லலிதா பரமேஸ்வரியின் படைத்தளபதி என்று அழைக்கப்படுகிறாள்? சப்தமாதர்கள் யார்? தேவர்களையே காப்பாற்றிய அந்த அற்புதமான போரின் கதை என்ன? அடுத்த பகுதியில் புராணங்களின் ஆழத்திற்குள் சென்று வாராகி அம்மனின் அவதார ரகசியத்தை விரிவாக பார்க்கலாம். தொடரும். ஆஷாட நவராத்திரி, வாராகி அம்மனின் மறைக்கப்பட்ட ரகசியம். பகுதி 2. வாராகி அம்மன் யார்? தேவர்களை காப்பாற்ற வந்த தெய்வீக படைத்தளபதி. தொடக்கம். உலகம் அமைதியாக இருந்தது. தேவர்கள் தங்கள் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். முனிவர்கள் யாகங்கள் செய்தனர். வேத மந்திரங்கள் ஒலித்தன. ஆனால் அந்த அமைதி நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. அதர்மத்தின் இருள் மெல்ல மெல்ல உலகத்தை மூடத் தொடங்கியது. அசுரர்கள் வெறும் போர் வீரர்கள் அல்ல. அவர்கள் மனித மனங்களில் பேராசையை விதைத்தார்கள், அகந்தையை வளர்த்தார்கள், தர்மத்தை பலவீனப்படுத்தினார்கள். தேவர்கள் தோற்கத் தொடங்கினர். அப்போது ஒரு மகா சக்தி சிரித்தாள். அந்த சிரிப்பிலிருந்து ஒரு புதிய சக்தி வெளிப்பட்டது. அவள்தான் வாராகி. சப்த மாதர்கள், 7 தெய்வீக சக்திகள் இந்து சமயத்தில். தாயின் சக்தி ஒரே வடிவத்தில் மட்டுமல்ல, பல வடிவங்களில் வெளிப்படுகிறது. அவற்றில் மிகவும் முக்கியமானவர்கள் சப்த மாதர்கள். அவர்கள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இந்த 7 தெய்வீக சக்திகளும் ஒவ்வொருவரும் ஒரு தெய்வத்தின் சக்தி அம்சமாக கருதப்படுகிறார்கள். வாராகி வராக அவதாரத்தின் சக்தி அம்சம் என்று சக்த மரபில் போற்றப்படுகிறாள். வராக அவதாரமும் வாராகியும் புராணங்கள் கூறும் ஒரு புகழ்பெற்ற நிகழ்வு. அசுரன் இரண்யாட்சன் பூமாதேவியை ஆழ்கடலுக்குள் மறைத்தான். உலகமே இருளில் மூழ்கியது. அப்போது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். மாபெரும் காட்டுப்பன்றியின் வடிவில் ஆழ்கடலுக்குள் சென்று பூமியை தனது கொம்புகளில் தூக்கி மீட்டார். இந்த வராக அவதாரம் வெறும் ஒரு போர்க்கதை அல்ல, அது ஒரு அடையாளம். பூமி நம் மனம், கடல் அறியாமை, அசுரன் அகந்தை, வராகன் அறிவும் தெய்வீக சக்தியும். இந்த வராக சக்தியின் தாய்மையான, பாதுகாப்பான போர்வீர வடிவமாகவே வாராகி அம்மன் போற்றப்படுகிறாள். ஏன் படைத்தளபதி? ஒரு ராஜ்யத்தை நினைத்து பாருங்கள். மன்னன் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் போர் வந்தால் முன்னணியில் நிற்பவர் யார்? படைத்தளபதி. அவர் வெறும் வலிமை மிக்கவர் அல்ல, அவர் ஒழுக்கத்தின் சின்னம், அவர் தைரியத்தின் உருவம், அவர் தீர்மானத்தின் அடையாளம். ஸ்ரீவித்யா மரபில் லலிதா திரிபுர சுந்தரியின் தெய்வீக சேனையின் தளபதியாக வாராகி போற்றப்படுகிறாள். அதனால் அவளை வணங்குபவர்கள் உள்ளார்ந்த பயத்தை வெல்ல, நேர்மையுடன் வாழ, மன உறுதியை பெற வேண்டுகின்றனர். வாராகியின் ஆயுதங்கள் என்ன சொல்கின்றன? பல ஆலயங்களில் வாராகி அம்மன் பல்வேறு ஆயுதங்களுடன் காட்சியளிக்கிறாள். ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு வாழ்க்கை பாடம். கலப்பை புல்லா, மனதை உழுது நல்ல எண்ணங்களை விதை. தண்டம், ஒழுக்கமில்லாமல் வெற்றி நிலைக்காது. பாசம், அன்பு மனிதனை இணைக்கிறது. அங்குசம், மனம் ஒரு யானை போன்றது, அதை கட்டுப்படுத்தினால்தான் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும். பன்றி முகத்தின் தத்துவம். சிலர் கேட்பார்கள், ஏன் இவ்வளவு அழகான தேவிக்கு இந்த வடிவம்? புராணங்கள் வெளிப்புற அழகை விட உள்ளார்ந்த அர்த்தத்தையே முக்கியமாக காட்டுகின்றன. காட்டுப்பன்றி மண்ணை தோண்டுகிறது, வாராகி மனதை தோண்டுகிறாள். மண் விதையை மறைக்கிறது, மனம் உண்மையை மறைக்கிறது. மண்ணை உழாமல் பயிர் கிடைக்காது, மனதை உழாமல் ஞானம் கிடைக்காது. ஒரு உவமை, ஒரு விவசாயி விதை வாங்கிவிட்டான். நல்ல நிலமும் இருக்கிறது, மழையும் பெய்கிறது. ஆனால் நிலத்தை உழவில்லை. அவனுக்கு அறுவடை கிடைக்குமா? இல்லை. அதே போல மந்திரம் மட்டும் போதாது, விளக்கு மட்டும் போதாது, வழிபாடு மட்டும் போதாது. மனதை மாற்றாமல் வாழ்க்கை மாறாது. இதுதான் வாராகி அம்மன் சொல்லும் மிகப்பெரிய பாடம். சோழர்களும் வாராகியும்
தமிழகத்தில் வாராகி வழிபாடு சக்தி மரபுகளிலும் சில பழமையான ஆலய மரபுகளிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. சோழ மன்னர்கள் போருக்கு முன் சக்தி வழிபாடு செய்ததாக மக்கள் மரபில் பல கதைகள் சொல்லப்படுகின்றன. அவை வரலாற்று ஆவணங்களால் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் வீரம், பாதுகாப்பு, வெற்றி ஆகியவற்றின் சின்னமாக வாராகி அம்மன் பல தலைமுறைகளாக போற்றப்பட்டு வருகிறார். நிறைவு: வாராகி வெறும் கோபத்தின் வடிவம் அல்ல, அவள் தர்மத்தை காக்கும் தைரியம், பயத்தை வெல்லும் மன உறுதி, இருளை அகற்றும் ஞானம், அநீதிக்கு எதிராக நிற்கும் துணிவு. ஆனால் ஆஷாட நவராத்திரியில ஏன் 9 நாட்கள்? ஒவ்வொரு நாளுக்கும் ஏன் தனித்தனி அர்த்தம்? அந்த 9 நாட்கள் மனிதனின் வாழ்க்கையை எப்படி மாற்றுகின்றன? அதை அடுத்த பகுதியில் மிகவும் விரிவாக பார்க்கலாம். தொடரும்.